பாஸ், நாளைக்கு தேர்ஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் 50 பாயிண்ட் கேப் அப் ஓப்பனாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 24,700 அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி மார்க்கெட் 50 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. 24,613 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இருந்தாலும் 24,700 பிரேக் அவுட் ஆகிறப்போ ஒரு ஹை மொமெண்டம் ட்ரேடும் கிடைச்சது. இருந்தாலும் 24,700 சஸ்டெயின் பண்ண முடியாமல் மார்க்கெட் 24,666 மார்க்கெட் முடிஞ்சது. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். 24,600 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருப்போம். லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபெச் ஃபுல் ஷார்ட் கொடுத்துறோம். இதுக்கப்புறம் எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். இந்த லைன் 0க்கு மேல இருக்கோ நம்ம அந்த சைடு பை பண்ணணும். இங்க பாருங்களேன், நம்ம கிரீன் லைன் 0க்கு மேல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணணும். நான் 127க்கு பை பண்ணியிருந்தாலும் மேல 199 வரைக்கும் மூவ்மெண்டா இருக்கு. இப்போ நாளைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 24,650 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஃபெச் ஃபுல் ஷார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். இங்க பாருங்களேன், நேற்று இருந்த மாதிரியே இவங்க கால் சைடு ஃபுல்லா பைங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி புட் சைடில் 24,600 புட் ஆப்ஷன் வரைக்கும் செல்லிங் வந்துருச்சு. இதில் 24,650, 700, 750 புட் ஆப்ஷன்ல பையிங் வச்சிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் லெவலா 24,700 கால் ஆப்ஷன்ல பையிங் இருக்கு. அதே மாதிரி 24,700 புட் ஆப்ஷன்லயும் பையிங் இருக்கு. குறிப்பா 24,600 புட் ஆப்ஷன்ல செல்லிங் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எம்எஸ்சி செக் பண்ணி பார்த்தால 24,600 நாளைக்கு ஒரு பாட்டம் லெவலாகவும் 24,700 நமக்கு ஒரு டாப் லெவலாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு லெவல் ஏதோ லெவல் பிரேக் அவுட் ஆகிறப்போ நமக்கு ஒரு ஹை மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்.